கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. இன்றைக்கும் தேவன் உங்களோடு கூட பேச நினைக்கும் வார்த்தை யோவான் 6:27 முதல் பாதி. அழிந்து போகிற போஜனத்திற்காக அல்ல, நித்திய ஜீவன் வரைக்கும் நிலை நிற்கிற போஜனத்திற்காகவே கிரியையை நடப்பியுங்கள். நம்ம அழிந்து போகிற உலகபூர்வமான ஆசீர்வாதத்துக்காக தான் பிஸியாக வாழ்க்கையில் ஓடிட்டு இருக்கோம். நிறைய காசு சம்பாதிக்கணும், நல்ல சாப்பாடை சாப்பிடணும், பெரிய வேலைக்கு போகணும், எல்லாமே நம்ம வயிற்று ஆற்றிக்கொள்வதற்காக, நம்முடைய ஆசையை நிறைவேற்றுவதற்காக, நம்முடைய தேவைக்காக தான் வாழ்க்கையில் நம்ம ஓடிட்டு இருக்கோம். இந்த தேவைகளுக்காக தான் நம்ம தேவனை நோக்கி விண்ணப்பமும் பண்றோம். ஆனால் தேவன் அதுக்காக நம்மளை அழைக்கல. நித்திய ஜீவன் வரைக்கும் நிலை நிற்கும் போஜனத்திற்காக கிரியையை நடப்பிக்க நம்மை தேவன் அழைத்திருக்கிறார். தேவனுடைய ராஜ்யத்திற்காக கிரியையை நடப்பிக்க வேண்டும். தேவனுக்கேற்ற கிரியைகளை நம்ம நடப்பிக்கும் பொழுது நாமும் நம்மோடு கூட அனைவரையும் தேவனுடைய ராஜ்யத்துக்கு பாத்திரவான்களாக மாற்றுவோம். அப்பொழுது தேவன் நம்மை இம்மைக்குரிய மறுமைக்குரிய எல்லா ஆசீர்வாதங்களினாலும் நம்மை ஆசீர்வதிப்பார். ஆமென். God bless you.